ஆரம்பி. ஓம் வசுதேவசுதன் கேக்கலையா? கேக்கலையாப்பா? கேக்குது. வசுதேவசுதன் தேவம் கம்சசானோரமர்தனம் தேவகி. என்னாச்சு? வந்தே ஜகத்குரும் ஸ்ரீ வந்தே கட்டாருதுன்னு நினைக்கிறேன். மூகம் பங்கம் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்தமான் அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் கிருஷ்ணதாமோதரம் வாசுதேவம் பஜே கிருஷ்ணதாமோதரம் வாசுதேவம் பஜே. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ராம ஹரே. அச்சுதம் கேசவம் சத்யபாமாதவம் மாதவம் ஸ்ரீதரம் ராதிகாரமணீதம் இந்திராமந்திரம் சேதசா சுந்தரம் தேவகி நந்தனம் நந்தஜம் சந்ததே. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே ராம கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ராம ராம ஹரே. உங்களுக்கு சரியா கேட்கலையா? நல்ல நடுவுல வெட்டி வெட்டி கேக்குது. இங்க இன்டர்நெட்டா அங்க பிரச்சனையான்னு தெரியல. பரவாயில்ல, கேட்டுது. ஓம். தெரியல. இன்னைக்கு இன்னைக்கு 18வது ஸ்லோகம்பா. 18. துவமக்ஷரம் பரமம் வேதித்தவ்யம். 18. ஆமா, 18. நீங்க படிக்கிறீங்களாமா பிரேமா? 18 11வது அத்தியாயத்துல மியூட் அன்மியூட். त्वमक्षरं परमौ वेदितव्यं त्वमक्षरं परमं वेदितव्यं त्वमस्य विश्वस्य परन्निधानम् त्वमस्य विश्वस्य परन्निधानम् त्वमव्ययः शाश्वत धर्म गोप्ता त्वमव्ययः शाश्वत धर्म गोप्ता सनातनस्त्वं पुरुषो मतो मे. सनातनस्त्वं पुरुषो मतो मे. अनादिमध्यात्तमनन्त वीर्यम् अनन्त बाहुं शशि सूर्य नेत्रम् पश्यामि त्वां दीप्तहुदाशवक्त्रम् पश्यामि त्वां दीप्तहुताशवक्त्रम् स्वतेजसा विश्वमितं तपन्दम् அடுத்தது படிக்கட்டுமா? இது போதுமா? அதே முடிச்சு 3. द्यावा पृथिव्योरितमन्दरं हि
திவ்யோ ரிதந்தரம் व्याप्तं त्वयैकेन तिशस्य सर्वाः व्याप्तं त्वयैकेन तिशस्य सर्वाः दृष्ट्वाद्भुतं रूपमुग्रं तवेदल् दृष्ट्वाद्भुतं रूपमुग्रं तवेदल् लोकत्रयं प्रव्यथितं महात्मन् लोकत्रयं प्रव्यथितं महात्मन्. இந்த ஹீரோஷிமா நாகசாக்கில ஆட்டம் பாம் போட்ட போது அந்த ஜப்பான்ல அது ஆட்டம் பாம் விழும்போது அமெரிக்கால அந்த ஆட்டம் பாம்பை கண்டுபிடிச்ச ஆளு சமுத்திரத்துல இருக்கிறான். அதாவது அமெரிக்காவுடைய வெஸ்டர்ன் சைடு, ஜப்பானுடைய ஈஸ்டர்ன் சைடு, அந்த நடுவில் எங்கேயோ இருக்கிறான். அது என்ன ஓஷன்? அது பசிபிக்கா அட்லாண்டிக்கா? அந்த சைடு அமெரிக்காவுக்கு வெஸ்டர்ன் சைடில் பசிபிக் இல்லையா? அங்கிருந்து தூரத்தில் இருக்கு ஜப்பான், ரொம்ப தூரத்தில் இருக்கு. ஆனால் அவன் அந்த ஆட்டம் பாம் போடும்போது ஏற்பட்ட அந்த பிரைட்னஸை வர்ணிக்கிறாங்க அந்த சயின்டிஸ்ட். அவரே, யாரு கண்டுபிடிச்சாரோ அவரே. கோட்டி சூரியம் அப்படின்னு நீங்க சொல்ற பாருங்க, தீப்த ஹுதாசவக்திரம். அப்படியே பூமிக்கும் பிருத்திவியோர் இதனால் அந்தரம் ஹி தியானம் வரைக்கும் அப்படியே ஜலம், அந்த தீ ஜுவாலை, அந்த வெளிச்சம் வெடிக்கிறது. எல்லா பக்கமும் திசைச்ச, எல்லா திசைகளிலையும் அப்படியே ஒளி வெள்ளம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு வார்த்தை என்ன வார்த்தை சொல்றது? அந்த மாதிரி அவன் என்னால் வர்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது அவரே தான் கண்டுபிடிக்கிறான். ஆனால் அது கண்டுபிடித்தது தியரிட்டிக்கலா, அது ப்ராக்டிக்கலா ஆட்டம் பாம் விழுந்தபோது அதோடைய இந்த ஜுவலந்தம், ஒளி வெளிச்சம், அதை பார்த்து அப்படியே ஆச்சரியத்தில் முழுகிறாவர் அப்படின்னு எழுதியிருக்காரு, ஏதோ ஒரு புக்கில் பார்த்தது. அந்த மாதிரி இப்போ அர்ஜுனன் வர்ணனை பண்றான். நான் நேற்று சொன்ன மாதிரி இதெல்லாம் பிரார்த்தனை ஸ்லோகங்கள். நம்ம பரமாத்மாவுக்கு இந்த ஸ்லோகங்களை சொல்லியே பிரார்த்தனை செய்யலாம். அநேக பாகு உதரவக்திர நேத்திரம்னு ஆரம்பிச்சு அர்ஜுன வாச்சம் இதெல்லாம். இதுல அடுத்த காட்சி தர்சனம்ல அடுத்த சீன் ஒளிமயமான தர்சனம். ஸ்வமக்ஷரம் பரமம் வேதித்தவம். அது அவன் புகழ்ந்து பாடுறான், அவ்வளவுதான். அதுல வர்ணனை இல்லை, டிஸ்கிரிப்ஷன் இல்லை, ஒரு புகழ்றான். அந்த அவனுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு எக்ஸ்ட்ராடினரி அனுபவத்துல, எக்ஸ்டசியில, ஸ்வமக்ஷரம், நீ அழியாதவன். அக்ஷரம், க்ஷரம் அப்படின்னா அழியக்கூடியது, அக்ஷரம்னா அழியாதது. அழியாதது எனக்கு இதுல நான் அமிர்த கலசம் தான் நினைக்கிறேன் நான் எழுதியது. அக்ஷரம்னா லெட்டர்ஸ், எழுத்து. ஆனா அக்ஷரம்னா பரமாத்மா. இரண்டுத்துக்கும் என்ன சம்பந்தம்? அக்ஷரம் லெட்டர்ஸ்ன்னு எடுத்துட்டா நம்ம அது அழியக்கூடியது. மணல்ல எழுதினா உடனே அழியும், தண்ணியில் எழுதினா அதை விட சீக்கிரமா அழியும். மணல்ல எழுதினா கொஞ்சம் நேரம் இருந்து காத்தடிச்சு மெதுவாக மணல் துகளெல்லாம் நகர்ந்து நகர்ந்து அழிஞ்சிரும். அப்புறம் கல்லில் எழுதினா பல ஆயிரம் வருஷம் கழித்து மெதுவாக கல் தேஞ்சு தேஞ்சு அழிஞ்சிரும். ஸோ இட் கேன் நாட் பி லெட்டர். அக்ஷரங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் எழுத்துன்னு இருக்க முடியாது. அக்ஷரம் எழுத்து தான் கரெக்டு. எந்த எழுத்து பரமாத்மனை டினோட் பண்ணுறதோ சுட்டி காட்டுறதோ அதுதான் லெட்டர்ஸ். உன்னை காணாத கண்ணும் கண்ணல்லங்கிற மாதிரி அவனை காணக்கூடிய கண்ணு தான் கண்ணு. அப்போ இது எந்த லெட்டர்ஸ் அவனை சுட்டி காட்டுறதோ அது அக்ஷரம். ஏன்னா அவன் அக்ஷரம். அப்போ நம்ம தமிழ் சங்கத்துல சொல்றாங்கல்ல, யாராவது ஒரு போயட்டு கவி ஏதாவது புதுசா எழுதின்னு வந்தா
அதை வந்து பொய்கையில் தண்ணீர் பரீட்சை வைப்பாங்களாம். பொய்கையில் அந்த ஏட்டுச்சூடியை கட்டி பொய்கையில் விட்டுருவான். அனல்வாதம் புனல்வாதம். ஆமாம், தண்ணிக்குள்ளே மூழ்கி போச்சுன்னா அவ்வளோதான், இட் இஸ் நாட் டு பி பப்ளிஷ்டு. நம்ம நேற்று பார்லிமெண்ட்டில் பெரிய ஒரு ரகலை நடந்துட்டு நார்வானே அப்படின்னு ஜென்ரல் ஒருத்தருடைய புஸ்தகம். அவ என்ன டேமேஜிங்காக எழுதியிருக்கானான்னு தெரியல, அப்படி எழுதியிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் கூட நம்ம நாட்டில் வந்து ஆர்மி ஜென்ரல் இந்த மாதிரி பெரிய டாப் போஸ்டில் இருக்கிறவங்க வந்து ஏதாவது ரிட்டையர் ஆனப்புறம் முதல்ல 6 வருஷம் வரைக்கும் புக்கு எழுதக்கூடாது ரிட்டையர் ஆகிட்டு, அப்படி ரூல் இருக்குது. அதே மாதிரி எழுதினா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, ஹோம் மினிஸ்ட்ரியோடைய பர்மிஷன் வாங்கணும் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னால். அவங்க கிளியரன்ஸ் கொடுக்கணும், இதில் நேஷ்னல் செக்யூரிட்டி சம்மந்தமாக டேமேஜிங்காக எதுவும் இல்லை. அதை தாண்டி அவன் பிரிண்ட் பண்ணால் அது வந்து அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட் அதில் வரும் அது. அதனால் இப்போ அது நர்வானே கூட இதில் பப்ளிஷ் ஆகியிருந்தால், ஏன்னா பென்குயின் பப்ளிஷர்ஸ் அந்த நர்வானே, அப்புறம் அந்த புஸ்தகத்தை எடுத்துன்னு வந்து பார்லிமெண்ட்டில் ரகலை பண்ண ராகுல் காந்தி, இந்த 3 பேர் மேலே, நர்வானே மேலே கேஸ் இல்லை, ஆனால் அந்த பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் இந்த 2 பேர் மேலேயும் கேஸ் போட்டிருக்கு. அப்புறம் ராகுல் காந்தி இல்லை நான் புக்கை கொண்டு வரல, நான் வெறும் கேரவான்கிற அந்த பத்திரிகை ரிப்போர்ட்டு தான் எடுத்துன்னு வந்தேன் அப்படின்னு மழுப்புறான், தன் மேலே ஆக்ஷன் வராமல் இருக்க. ஆனால் வெளியில் வந்து பார்லிமெண்ட்டுக்கு வெளியில் வந்து அந்த புக்கை காட்டி இவ போய் சொல்கிறான், அமித்ஷா, ராஜ்நாத் சிங் போய் சொல்கிறாங்க இந்த புக்கு பப்ளிஷ் ஆகிருக்கு பாருங்கன்னு. அவன் மறைக்கிறான், இந்த ரூல்ஸ் எல்லாம் மறைக்கிறான். பட் சென்சார் இவருடைய கிளியரன்ஸ் கிடைக்காம அது வெளியில் வரக்கூடாது. ஆனால் இன்னைக்கு நர்வானே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, நான் வந்து எழுதி கொடுத்துட்டேன், பென்குயின் வந்து அதை இப்போ பிரிண்ட் பண்ணி ரெடி பண்ணி டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு அனுப்பியிருக்காங்க, காப்பி அனுப்பி இந்த மாதிரி கிளியரன்ஸ்க்கு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில் ஒரு கமிட்டி போட்டு இந்த புக்கு ரிவ்யூ நடந்துட்டுருக்கு அப்படின்னு நர்வானே கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு விஷயம், ஒரு புக்கு பப்ளிஷ் ஆகணுமா கூடாதா அப்படிங்கிறது நம்ம பழைய இதில் அது நிரந்தரமாக மக்களை தூக்கிவிடக்கூடிய, உயிர்க்கக்கூடிய இலக்கியமா அப்படின்னு பரீட்சை பார்ப்பாங்களாம். ஒன்று அக்னியில் போட்டு பரீட்சை, அல்லது இதில் போட்டு தண்ணீரில் போட்டு பரீட்சை. அது மூழ்கி போச்சுன்னா அது பப்ளிஷ் ஆகக்கூடாது, எத்தனை பெரிய கவிஞனாக இருந்தாலும். அது முதந்ததுன்னா அது அப்புறம் வெளிப்படலாம் அப்படின்னு ஒரு இருக்கு. ஸோ அக்ஷரம் அப்படிங்கிறான் அர்ஜுனன், யார? பரமாத்மனை, அந்த விஸ்வரூப தர்சனத்தை பார்த்து. அக்ஷரம் துவம் அக்ஷரம் பரமம் வேதித்தவ்யம். நீ வந்து அறிய வேண்டியது அப்படின்னு லிஸ்ட் போட்டா அதுல அந்த அட்மோஸ்ட் கடைசியா அறிய வேண்டியது வேதித்தவ்யம், எது அறியப்பட வேண்டியதோ, எனக்கு வந்து இது இந்த பாடம் தெரிஞ்சுக்கணும்னு இருக்கு, அடுத்தது அதுக்கு அடுத்தது அப்படின்னா கடைசி அல்டிமேட் அறியப்பட வேண்டியதுல அல்டிமேட். எதை அறிந்த பின் வேறு எதுவும் அறிவதற்கு இருக்காதோ பரமம், அதுதான் பரமம்ங்கிற அட்ஜெக்டிவ். பரமம் வேதித்தவ்யம். நம்ம அந்த இவர்கிட்ட அவன் பேர் என்ன, ஸ்வேதகேத்துன்னு நினைக்கிறேன், ஸ்வேதகேத்து, அவர்கிட்ட போயிட்டு குருகிட்ட போயிட்டு குருக்குலம் முடிச்சுட்டு வரேன், அப்பா கிட்ட வந்த உடனே அப்பா கேட்குறாரு, எல்லாம் கற்றுன்ட்டேன். ஆமாம், எல்லாம் கற்றுண்டு குருகுல வாசம் முடிச்சு தான் அனுப்பி வச்சிருக்காருன்னு. ஓ, எதை கற்றுண்டா இனிமேல் வேற எதுவும் கற்றுக்க தேவையில்லை, இதை அறிந்த பின் வேறு எதுவும் அறிய தேவையில்லை அப்படின்னு அதை சொல்லி கொடுத்தாரான்னு கேட்குறேன். அப்படிங்கிறாங்க. சரி போ, திரும்பி போ, அவர்கிட்ட கேளு, எதை அறிந்தால் வேறு எதுவும் அறிய தேவையில்லையோ அதை அறிந்து நீ எனக்கு சொல்லி கொடுக்கலையே அப்படிங்கிறான், நீ கேட்கவே இல்லையே அப்படிங்கிற. நமக்கு ப்ராக்டிக்கல் உலகத்துக்கு தேவையான விஷயம் மட்டும் கற்றுன்ட்டு நம்ம நிறுத்திக்கலாம், அதை தாண்டி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது யாரும் வேத பாடசாலையில் கூட நான் பார்க்குறேன். நிறைய குழந்தைகள் 100க்கு 90, 95 குழந்தைகள் வந்து வேதம்
மனப்பாடம் பண்ணி வேகமெல்லாம் முடிஞ்சு போச்சு. எப்படி அந்த கரண்டியை பிடிக்கணும், எப்படி நெய்யை ஆகுத்தி ஆக்கணும், எப்படி பூவை பிடிக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு இதெல்லாம் கற்றுன்ட்டு வெளியில் வந்து யாரும் ஒரு சாஸ்திரிகளுக்கு அசிஸ்டண்ட் ஆகி பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளவு கூட பொறுமை இருக்காது. சில பேர்லாம் அதுக்கு முன்னாலேயே 4 வருஷம் 3 வருஷம் ஆனாலே வேதத்துலேருந்து போயிட்டு யாரோ ஒரு ப்ராக்டிக்கலாக சாஸ்திரிகள்கிட்ட போய் கற்றுண்டு பணம் சம்பாதிக்கிறது. பெரிய கேட்ஜெட்ஸ் 40,000 ரூபா 30,000 ரூபான்னு கேட்ஜெட் வாங்கணுங்கிற ஆசை. பட் 100க்கு ஒரு 5 பேர் 3 பேர் 3% தான் இதுக்கு தாண்டி ஏதாவது இருக்கா. சாஸ்திரம் கற்றுக்கணும், உபநிஷதம் கற்றுக்கணும். கிட்டத்தட்ட வேத பாடசாலையிலலாம் உபநிஷதம் கற்றுக் கொடுக்குற வேத பாடசாலையே இல்லை. ஏன்னா ஸ்டூடெண்ட் இல்லை. சாஸ்திரத்துக்கு ஓரளவுக்கு இருக்கு. சில பேர் மேலே படிக்கணும் அப்படின்னு எண்ணத்தோட இப்போ நம்ம திருவானக்கோயிலில் இருக்கிற வேத பாடசாலையில் 40-45 குழந்தைகள் இருக்காங்கன்னா ஒரு 10-15 வருஷத்துல 3 பேர் 5 பேருக்காக அங்கே திருச்சி கரூர் ரோடில் பழூருங்கிற ஒரு இடத்துல 3 பேர் இல்லை 5 குழந்தைங்க இருக்காங்க சாஸ்திரம் படிக்கிறவங்க. ஏன்னா இவன் இது படித்தே அதுலேயே ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவாங்க. ஆக்சுவலாக 8 வயசில் 7 வயசில் சேர்ற பையன் 15-16 வயசில் ரெடி ஆயிடுவாங்க பணம் சம்பாதிக்க. அதுக்கப்புறம் படிக்கணும், சாஸ்திரம் படிக்கணும்னா 25 வயசு 23 வயசு ஆயிடும். வாழ்க்கையில் செட்டில் ஆக முடியாது, பணம் சம்பாதிக்க முடியாது. ஸோ ரொம்ப ரேர் சில பேருக்கு தான் இந்த மாதிரி அல்டிமேட் நாலேஜத்துக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருக்கு. அர்ஜுனன் ஸ்வேதகேது அதே மாதிரி கேட்டபோது அவர் சொல்ல, நீ கேட்கவே இல்லையேங்கிற, உனக்கு இல்லைன்னா அனுப்பி வச்சிட்டேன், இதை வச்சு பழச்சிக்கோ அப்படின்னு. அந்த மாதிரி பரமம் வேதித்தவ்யம், அல்டிமேட், எதை அறிந்த பின் வேறு எதுவும் அறிய வேண்டிய அவசியம் இல்லையோ அது நீதான். பரமம் வேதித்தவ்யம் துவமஸ்ய விஸ்வஸ்ய பரநிதானம், நீ உலகத்துடைய நிதானம். நம்ம தமிழ்லயே நம்ம பேசும்போது சொல்லுவோம் நிதானமான. நிதானம்னா ஆராம்சே அப்படியே போய் ஓய்வெடுக்கிற இடம் அங்கே. அந்த மாதிரி பரநிதானம், ஓய்வெடுக்கிற நிறைய இடம் இருக்கு, மரத்தடி இருக்கு, ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அதுல அல்டிமேட் பரநிதானம், எல்லா உயிரினங்களும் ஓய்வெடுக்கக்கூடிய இடம் நீதான் அப்படிங்கிறார். துவமஸ்ய விஸ்வஸ்ய பரநிதானம் துவமவ்யய சாஸ்வத தர்மகோப்தா. அவ்யய சாஸ்திரத்துடைய அவ்யய தர்மத்துடைய ரகசியம் நிறைந்த அதோடைய பெட்டகம் நீ. அவ்யயம்னா அழியாத அந்த சாஸ்திரங்கள் தர்மத்துடைய பெட்டகம், பொக்கிஷம் நீ. துவமவ்யய சாஸ்வத தர்மகோப்தா சனாதனஸ்வம் புருஷோ மதோமே. சனாதன புருஷன் நீ. சனாதனம்னா ஆதி இல்லாதது, என்றுமே இருப்பது, என்றும் இருப்பது சனாதனம். ஓல்டு இல்லை சனாதனம். புராணம்னா ஓல்டு, புராதனம் அப்படின்னா ஓல்டு. ஆனா சனாதனம்னா என்றும் இருப்பவர், என்றும் இருக்கக்கூடியது. நித்திய நூத்தன சிரபுராத்தன் அப்படின்னு சொல்லுவான் இந்து தர்மத்தை பத்தி. எப்பவும் புதுசு, ஆனா எப்பவும் பழசு, பழமையானது, பல காலமா இருக்கக்கூடியது. ஆனா ஒவ்வொரு நாளும் நியூ டிஸ்கவரி. அது தர்மத்துல நம்ம புதிய விஷயம் புரிஞ்சுக்கிறோம், அதனால அது புதுசு. நித்திய நூத்தன சிரபுராத்தன் அப்படின்னு சனாதனஸ்துவம், சனாதன புருஷன் நீதான். ஆதி புருஷன் அப்படின்னு எங்கேயோ சொல்றாங்க. ஆதி புருஷன், ஆரம்பம், எல்லாத்துக்கும் ஆரம்பம். பட் ஆரம்பம்னு சொன்னாலே தப்பு. அந்த அந்த நேரத்திலே அவன் இருக்கிறான், அது அவனுக்கு ஆரம்பம் இல்லை அது. ஸோ சனாதனா என்றும் இருப்பவன். இதெல்லாம் அர்ஜுனன் எந்த பேசிஸ்ல சொல்றான்? உனக்கு என்ன தெரியும்? ஒரு எக்ஸ்ட்ரஸில பாராட்டுறான், அவ்வளவுதான். அனுபவிச்சு சொல்றானான்னு தெரியாது, கேட்ட விஷயத்த சொல்றான். நம்மெல்லாம் சொல்லுவோமே, சிவலோகம் பிராப்தி அடைந்தார், இவனு என்ன சிவலோகம் போய் பார்த்துட்டு வந்தாரு, அவருக்கு சிவலோகம் தான் போயிருக்காருன்னு. ஆனா அவர் தன் தாத்தா மேல இருக்கிற மதிப்புல
சிவலோகம் பிராப்தி அடைந்தார் அப்படின்னா அந்த மாதிரி அர்ஜுனனுடைய இந்த பாராட்டு அவரை ஸ்ரீகிருஷ்ணன் சனாதனஸ்தம் புருஷோமதம் அநாதி மத்தியாந்தம் அனந்த வீரியம் அனந்த பாவம் சசி சூரிய நேத்திரம். இப்போ வர்ணனை அநாதி, ஏன்னா அந்த விஸ்வரூபத்துக்கு ஆரம்பம் இல்லை முடிவில்லை. இட் இஸ் எக்ஸ்டெண்டட் அல்டிமேட் இன்ஃபைனைட்டா எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போடுது. நம்ம கீதா பிரஸ்ஸில் ஒரு படம் போடுவான் விஸ்வரூப தரிசனத்துக்கு. நடுவில் பெருசாக இருக்கும் தலை, அப்புறம் பக்கத்தில் ஏதோ கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அப்புறம் கடைசியில் புள்ளியாக இருக்கும், அவ்வளோதான். அதே மாதிரி இந்த ரைட் சைட்லேயும் அப்படி தலையோட சைஸ் சின்னதாக போயிட்டே போய் புள்ளியாக இருக்கும். நீங்கள் புள்ளியாக வச்சா கூட 3 புள்ளி வச்சா கூட அது ஒரு ஃபைனைட் தான். அதை தாண்டி நமக்கு தெரியலையே. ஆனால் அது கூட எப்போவுமே ஒரு ஃபார்மில் நம்ம இந்த மாதிரி விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அது ஃபைனைட் ஆயிரும். ஆனால் இவன் சொல்றது அனாதி மத்தியாந்தம் அனந்த வீரியம். நீ அனந்தம், அந்தமும் இல்லை, ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை, மத்தியமும் இல்லை. ஆதி இருந்தால் தானே மத்தியம்னு சொல்ல முடியும். ஆதி இருக்கிறதுக்கு தான், நம்ம அந்தம் இருக்கிறதுக்கு தான் இது நடுவுன்னு சொல்ல முடியும். ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, எது நடுவு? ஒரு உலகத்தில் எது சென்டர்? இங்கிலாந்து உலகத்தை ராஜ்யத்தை ஆண்டபோது அவன் தன்னுடைய கிரீன்விச்சை சென்டர்னு சொல்லிட்டான். அது மாதிரி அவர் ஆண்டவன் நம்ம உலகத்து மேலே நம்முடைய செல்வாக்கு இருந்தபோது உஜ்ஜயினு காஞ்சிபுரம் தான் உலகத்துக்கு சென்டராக இருந்தது டைமில். மற்றபடி உருண்டையாக இருக்கிற ஒரு உலகத்தில், ஆகாசத்தில் சும்மா தொங்கிட்டு இருக்கிற ஒரு உருண்டையில் எது மத்தியத்தில் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? அநாதி மத்தியாந்தம் அனந்த வீரியம் அனந்த பாஹு சசி சூரிய நேத்திரம். வீரியம் இன்ஃபைனைட் பொட்டன்சி, இன்ஃபைனைட் ஆற்றல் கொண்டவன். அனந்த பாஹு சசி சூரிய நேத்திரம். அனந்த கோட்டி பாகுக்கள், கைகள், புஜங்கள். சசி சூரிய நேத்திரம், சூரியனையும் சந்திரனையும் கண்களாக கொண்டவன். அது எப்படி? சூரியனையும் சந்திரனையும் கண்களாக கொண்டவன்னா, நீதான் முதல்ல அநேக வக்திர நயனம்னு சொன்னேன். அநேக நயனங்கள், கண்கள்னு சொன்னேன். இப்ப எப்படி சூரியன் சந்திரன் கண்கள்னு சொல்றேன்? அப்படின்னா இது ஃபைனைட் ஆயிடுத்து அவனுக்கு. இந்த மாதிரி அவனுடைய அர்ஜுனனுடைய விளக்கத்திலேயே நமக்கு நிறைய, அவன் எப்படி பிரமிச்சு போயிருக்கிறான், வார்த்தையில் எப்படி தடுமாறுறான் அப்படிங்கிறதும் புரியுறது. ஆனா அனந்த பாபு சசி சூரிய நேத்திரம் பஷ்யாமித்வாம் தீப்த ஹுதாச பக்திரம் ஸ்வதேஜசா விஸ்வம் இதந்த பந்தம். வாயெல்லாம் அப்படியே ஜுவாலைகள் அப்படியே பொறிக்கிறது எல்லா பக்கமும், எல்லா திசைகள்லையும் ஜோதிகள், ஜுவாலைகள் வாயில. தீப்த ஹுதாச பக்திரம் ஸ்வதேஜசா விஸ்வம் இதந்த பந்தம். உன்னுடைய இந்த தேஜஸால இந்த உலகம் முழுக்க அப்படியே தகிக்கிறது உஷ்ணத்துல. முதல்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அவன் தவம் பண்ணத்துல எல்லா உலகம் முழுக்க தகிக்க ஆரம்பித்தது. இந்திரனுடைய நாற்காலி ஆற ஆரம்பித்தது. உடனே எல்லாம் கலவரம் ஆயிரு. அவன் எதுக்குப்பா தவம் பண்றான், போய் பார்த்து தவத்தை கலைச்சிரு அப்படின்னு முயற்சி நடக்குமா, இல்லை இது வரம் கொடுத்துரு, அவனுடைய தவத்தை நிறுத்திடுன்னு சொல்லுவான். ஒரு ஆளுடைய தவம் அப்படி இம்பேக்ட் உருவாக்குறதுன்னா, பரமாத்மனுடைய அந்த வார்த்தை, அந்த வாயிலிருந்து வரக்கூடிய ஜுவாலைகள், தீ ஜுவாலைகள், ஒளி ஜுவாலைகள், அது உலகமே அதுல தகிக்கிறது. தப்பந்தம், தப்ப அப்படின்னா தவம், தப்பம். தப்பந்தம்னா அப்படியே தவம்னாலே நம்ம டெம்பரேச்சருக்கு, உடம்பு டெம்பரேச்சருக்கு தாபம்னு சொல்லுவோம். உடம்புல சூடு தாபம். நம்ம நார்மலா நாமே நம்மளுக்கு தவம் பண்ணிக்கலைன்னா அடிக்கடி தாபம் ஜுரம் அதை காம்பன்சேட் பண்ணுவான். அப்பப்போ தவம் பண்ணிக்கணும். ஒரு 2 நாள் ஐசோலேஷன், ஒரு நாள் சாப்பிடாம, ஒரு நாள் அந்த மாதிரிலாம் தவம் பண்ணிக்கணும். அப்போ தாபத்தை தவிர்க்கலாமா அப்படி சொல்லுவாங்க மராட்டியில். அது மாதிரி தபந்தம், தகிக்கிறது.
டெம்பரேச்சர் உலகம் முழுக்க உன்னுடைய அந்த தீப்தத்தினால. ஹுதாச பக்தரம் ஸ்வதேஜசா விஷ்ணுவிதந்தபரம் தியாவா பிருத்திவியோதரந்தரம் ஹி வியாப்தந்த்வயக்கின திசஸ்ச சர்வாக. பிருத்திவியிலேருந்து பூமியிலேருந்து ஆகாசம் வரைக்கும் எல்லா பக்கமும் அந்த ஒளி வந்து சூழ்ந்திருக்கு. எல்லா பக்கமும் ஒளி நிறைந்து இருக்கு. ஸ்வதேஜ விஷ்ணு தியாவா பிருத்திவியோரிதரம் தரம் ஹி வியாப்தந்த்வயக்கின திசஸ்ச சர்வாக. எல்லா திசைகளிலும் வியாபித்திருக்கிறது ஒளி. வியாப்தந்த்வயக்கின திசஸ்ச சர்வாக. திருஷ்டுவாத்புதம் ரூபம் உக்ரம் தவேதம். அற்புதமான, பாருங்க, ஒரு பக்கம் அற்புதம்ங்கிறான், உக்ரம்ங்கிறான். உக்ரம் ஒரு விஷயம் வந்து உக்ரம் அப்படிங்கிறது நம்முடைய மனசுடைய ரிஃப்ளெக்ஷன். எது உக்ரம்? உக்ரத்துக்கு ஸ்டாண்டர்டே கிடையாது. இவருக்கு ஒரு சாதாரணமா சும்மா ஒரு கண்ணிமைக்காம பார்த்தாலே இவனுக்கு உக்ரமா இருக்கும். ஒரு ஆளுக்கு சும்மா பார்வையே உக்ரமா இருக்கும். ஒருத்தருக்கு சத்தமோட அப்படின்னு விரட்டா உக்ரமா இருக்கும். என்னது இவ்வளவு கொடூரமா பேசுற, இவ்வளவு கடுமையா பேசுற அப்படிம்பாங்க. அந்த மாதிரி உக்ரங்கிறது இவனுடைய சைக்காலஜி. ஆனா அதே சமயத்துல அற்புதம்னு சொல்றேன். ஆச்சரியம் அப்படிங்கிறது அதுவும் இவனுடைய விஷயம். யாருக்கு எது ஆச்சரியம் தெரியாது, அவரவர் மனசை பொறுத்து. ஆனா ஆச்சரியமா இருக்கிற, நம்ம வியந்து ஆச்சரியத்துல இருக்கிற ஒரு விஷயம் வந்து உக்ரமா இருக்க முடியாது. உக்ரமா இருக்கும்போது அது எங்கேயோ நம்மளை சுருக்கும். அது ஆச்சரியத்துல விரியும், கண்ணு விரியும், புருவங்கள் விரியும், அப்படியே உள்ள ஒரு பெரிய ஒரு பிரமிப்பு ஏற்படும், விஸ்தாரம் அது. ஆனா உக்ரம்ங்கிறது நம்மளை உள்ள சுருக்கும். ஒரு மாதிரி என்னதுப்பா இப்படி உக்ரமா இருக்கேன்னு. ஆனா இது ரெண்டு வார்த்தையும் யோசனை பண்றான். அத்புதம் ரூபம் உக்ரம் தவேதம். உன்னுடைய இந்த ரூபம் உக்ரமாக இருக்கு. ததேவமே ததேவமே லோகத்ரயம் பிரத்யதிதம் மகாத்மன். லோகத்ரயம், மூன்று உலகத்தையும் நடுங்க வைக்கிறான், பயமுறுத்துறதான். இவன் எப்படி மூன்று உலகத்தையும் நடுங்க வைக்கிறது இவனுக்கு எப்படி தெரியும்? இவன் நடுங்கிறான். இவனுக்குள்ள பயம் அடுத்த வரியில அதை சொல்லுவாங்க. என்னுடைய பயந்த சுபாவத்தினால நான் ரொம்ப பயந்துருக்கேன். அதுக்கும் காரணம் தன்னுடைய பயந்த சுபாவங்கிறான். நீ இல்லை, நீ பயமுறுத்தல, ஆனா என்னுடைய பயந்த சுபாவம். யாரோ நேத்து தான் நினைக்கிறேன், ஒரு கதை யாரோ சொல்லும்போது சொன்னா, அவன் நின்றுட்டு இருந்தாலாம், இவன் பின்னாலேருந்து வந்து அப்படின்னானா, அதுல வந்து அவளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருக்கான். திடீர் ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலாம். நேற்று தான் யாரோ குடும்பம் யாரோ ஒரு வீட்டில் சொன்னா, இது ஞாபகம். இப்போ இந்த மாதிரி பயமுறுத்துறது வந்து இவ்வளவு தூரம் மோசமான இருக்குமா தெரியாது. ஆனா அர்ஜுனன் சொல்றான், உலகம் முழுக்க மூன்று உலகங்களும் பயந்து நடுங்குகின்றன உன்னுடைய உக்ர ஸ்வரூபத்தை பார்த்து அப்படிங்கிறான். ஸோ இது வந்து அர்ஜுனனுடைய பிதற்றலா, ஆக்சுவல் வர்ணனையா, வர்ணனையில வந்து இவனுக்குள்ள ஏற்படுற தடுமாற்றத்துல வெளிவந்த வார்த்தைகளா? நாங்கள்லாம் வெள்ளிமலை போயிருந்தோம். நான் சின்ன வயசு, அப்போ 25 வயசு இருக்கும் எனக்கு. என் வயசு பசங்க எல்லாரும் நாங்கள் ஒரு 7-8 பேர் போயிருந்தோம். ஒருத்தன் அதில் வந்து ஒருத்தன் ரொம்ப குண்டா இருந்தான், 80 கிலோ இருக்கும், 80 கிலோ இருப்பான். அவன் எங்களெல்லாம் சாபம் விட்டுட்டே வந்தான். படுப்பாங்க, என்னை இப்படி வந்து அழைச்சிட்டு வந்துட்டீங்க, என்னால் முடியலடா, முடியல அப்படின்னு ப்ரொட்டஸ்ட் பண்ணுவான். நாங்கள் அவனை முதுகில் தட்டி கொடுத்து அழிச்சுட்டே போயிட்டுருப்போம். அவன் வந்து கொஞ்ச நேரம் கழித்து அவனை விட்டுட்டோம். பின்னால் நாங்கள் பேசிக்கிட்டே முன்னால் போகிறோம். ஒரு 5 அடி 6 அடி முன்னால் இருக்கும். அவன் பின்னால் ரொம்ப தத்துக்கா நடந்து வரான். 80 கிலோ, அதில் ஒரு கால்னா என்ன, குவார்ட்டர். 80க்கு ஒரு குவார்ட்டர் வந்து 20 கிலோ. ஸோ அவனுடைய ஒரு கால் வந்து 20 கிலோ. அந்த ஒரு காலை வந்து ஒரு 3 இன்ச்சு மேலே தூக்கணும், 5 இன்ச்சு முன்னால் வைக்கணும். இது அவனால் முடியலன்னு சொல்லிட்டு இருந்தான். 20 கிலோவை
3 இன்ச்சு தூக்கி 5 இன்ச்சு முன்னால வைக்கணும். அது முடியல அப்படின்னு இருந்தான். நாங்க பாட்டுக்கு பேசிட்டே போனோமா, திடீர்னு தொப்புன்னு எங்க பக்கத்துல வந்து விழுந்தான். ஒரு 5, 7, 6 அடி குதிச்சு தாவி எங்க பக்கத்துல வந்து விழுந்தான் பெரிய சத்தத்தோட. அப்போ அவன் வாயில வார்த்தை பாழு பாழு பாழு. ஏன்டா பாம்பு சொல்ல முடியலையா? இதுதான் தடுமாற்றம். அர்ஜுனன் இப்படி ஏன் பேசுறான்? முன்னுக்கு பின்ன முரணா பேசுறானா? நமக்கு குழப்பம் வருது. இது ஏன் பேசுறான்னா அந்த இடத்துல எனக்கு புரியுறது. ஓ, இந்த மாதிரி தடுமாற்றம் வந்தா வாயில வார்த்தை கூட தெளிவா வராத போல இருக்கு, தடுமாறும். அந்த மாதிரி அர்ஜுனனுடைய இந்த வர்ணனைகள் இது ஒரு வகையில பிரார்த்தனையா பண்ணலாம். நம்ம பழக்கப்படுத்தலாம். சாமி முன்னால உட்காந்துட்டு வேற பாட்டு மியூசிக் தெரியாது, நான் என்ன இப்போ பூஜை அப்போ ஒரு இது சொல்லுவாள் சம்ஸ்கிருதத்துல, நா ஜானாமி பூஜம் நா ஜானாமி மந்திரம் ந ஜானாமி அப்படின்னு ஏதோ ஒன்று வரும். எனக்கு மந்திரம் தெரியாது, பூஜை தெரியாது, இது தெரியாது அப்படிங்கிறவ இந்த 7-8 ஸ்லோகத்தை மட்டுமே டெய்லி படித்தா கூட இது ஒரு அழகான பிரார்த்தனை. அநேக பாஹு உதரவத்திரநேத்திரம் பஷ்யாமி துவாம் சர்வத்தோ உத்தரூபம் நாந்தம் ந மத்தியன்ன புனஸ்தவாதி பஷ்யாமி விஸ்வேஸ்வர விஸ்வரூப கிரீட்டி நங்கதினம் சக்கரன் அப்படின்னு வரும். இது கிட்டத்தட்ட இது வரைக்கும் எனக்கு அடுத்த 2 ஸ்லோகம் வரைக்கும் இது ஒரு பரமாத்மனை நிர்விகார நிராகார நிர்குண பரமாத்மன், விக்கிரகம் இல்லாமல் நிராகாரம் உருவமற்ற அந்த பரமாத்மனை இப்போ உபாசிக்க விரும்பினால் இது ஒரு அழகான பிரார்த்தனை அந்த விஷயத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்க ஏதாவது சொல்லுங்க, பேசுங்க. நீ நிராகாரம்னு சொல்ற, ஆனா இந்த அர்ஜுனன் பாக்குறதே தான் ரொம்ப ஸ்பெஷல் ஸ்பீஷீஸ் ஹியூமன் நினைச்சுட்டு ஹியூமன் ரூபத்துல பெருசா அதுவே ஒரு ஹியூமன் ஃபார்மேட்ல தான் இருக்கு. நம்மால அப்படிதான் இருக்க முடியும். அதான் நம்ம பெர்செப்ஷனுக்கு எப்படி வருதோ. நம்ம நான் முயலா இருந்தா என்னுடைய சாமி முயல் ரூபத்துலதான் இருக்கும். கரெக்ட். நான் அவர் சொல்லலையே, அவன் தான் ரூபத்தை பார்த்து சொல்றான். நான் சொல்றேன் நமக்கு நிராகார உபாசனை பண்ணணும்னு ஆசை வந்தா நம்ம இதை அதுக்கு பிரார்த்தனையா யோசனை பண்ணலாம். பட் பிரார்த்தனைன்னு சொல்லும் போதே அது ஒரு சப்த உருவம், சவுண்ட்ல இட் இஸ் a form of sound, so it is also ஆகாரத்தை வர்ணிச்சிட்டு உனக்கு இத்தனை தலை, உனக்கு இவ்வளவு பல்லு, கண்ணு, மூக்குன்னு சொல்லிட்டு அது ஆகாரமே இல்லாம எப்படி அது அட்ரிபியூட்? பட் ஆகாரம்னா நான் லிமிட்டடா ஒரு கிருஷ்ணன், ஒரு ராமன், ஒரு முருகன் வரும்போது அதை நான் ஆகாரமா எடுத்துக்கிறேன். ஆகாரமாவே இல்லையா? இப்போ ஆகாசத்தை எடுத்தா ஆகாசமும் ஒரு வகையில உருவம் தான். நான் என் கண்ணுல நீளமா தெரியறது அதுவும் உருவம் தான். ஆனா அது நிராகாரத்துலதான் கொண்டு வரணும் அப்படின்னு அந்த ஒரு அர்த்தத்துல சொல்றேன். நீ எதுவும் சொல்றேமா? மியூட்ல இருக்கிறீ பிரேமா. மியூட் மியூட் அன்மியூட். நான் ஒண்ணு சொல்லல ஜி. சொல்லலையா? நீங்க ஏதோ ஸ்லோகம் படிச்சுட்டு இருக்கீரா? இப்போ நம்மளுக்கு சீமிதம் அப்படிங்கிறதுக்கே 2 பேராமீட்டர்ஸ் தான், டைம், ஸ்பேஸ். இந்த டைம்ல ஸ்டார்ட் ஆகுதுன்றதுக்கு ஒரு அளவு தெரியல, இந்த ஸ்பேஸ் நம்ம கண்ணு இவ்வளவுதான் பாக்குறது, அதுக்கு ஒரு சீமை. சோ இந்த 2 பேராமீட்டர்ஸ் வச்சுட்டுதான் அனாதி அனந்தம். ஆமா, கரெக்ட். நம்ம பொறுத்தவரை நம்ம லிமிட்டட் கண்ணுக்கு அது சமுத்திரத்தை பார்த்துட்டு அப்பா பிரம்மாண்டம் அப்படிங்கிறான். சுனாமியோடைய அலை 50 அடி உயரமா வந்துதான். அதை அவன் வர்ணனையில் எழுதும்போது பிரம்மாண்டமா இருந்ததுங்கிறான். அது 50 அடி தானே உயரம், நம்ம சொல்லலாம். அது அந்த சமயத்துல வர ஒரு எக்ஸ்பிரஷன் தான், அவ்வளவுதான். அது ஒரு எக்ஸ்கிளமேஷன், ஒரு கிராண்டியூர், ஒரு மெஜஸ்டிய நம்ம செய்யும் போது நம்மால அவ்வளவுதான் பண்ண முடியும். ஏன்னா வார்த்தைன்னு வந்தாலே அது ஃபைனைட். வார்த்தையில எப்படி இதெல்லாம் விளைவிக்க முடியும்? எனக்கு ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டதுன்னா என்னால சொல்லவே முடியாது. நான் வார்த்தையில சொன்னாலே அந்த ஆச்சரியத்துடைய டைல்யூஷன் ஆயிரும். அது முழுசா வெளிப்பட முடியாது, ஆகவே முடியாது. எக்ஸாஜரேட் ஆகுதுன்னா சின்னதா இருக்கிறத பெருசுப்படுத்துறது இல்லை. ஒரு எனக்கு இவ்வளோ பயம் ஆச்சுன்னா உயிரே போயிடும் போல இருக்குன்னா அது எக்ஸாஜரேஷன் தானே. எலியை பார்த்தா உயிர் போற பயம் வருமா? வந்திருக்கேன் அவனுக்கு அவனுடைய வார்த்தையில அதை அவன் பயந்ததை எக்ஸாஜரேட்னு தெரியல. அதுல
பட் அவனுடைய வார்த்தைகள் அந்த அவன் பயந்த அந்த அனுபவத்தை வர்ணிக்க போதுமானது இல்லை. அவ்வளவுதான் நம்ம சொல்லுவோம். வார்த்தையால வர்ணிக்க முடியாது எந்த விஷயத்தையுமே. சங்கீதத்தை நான் என்ஜாய் பண்ணினேன்னா அதை நான் எப்படி விளக்க முடியும்? விளக்கினாலே நீங்க படிக்கிறதுக்குள்ளேயே போர் அடிச்சிடும். இத்தனை ஒரு வரி 2 வரியில இதை போய் எழுதியிருக்க அப்படின்னு தோணும். ஆம் ஸ்ரீராம், நீங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்கண்ணா. நான் இங்க பெங்களூர் வந்திருக்கேன் பிரேமா. ஓ, எனக்கு உடம்பே சரியில்லை, ரொம்ப வைரல் ஃபீவர் அண்ட் பயங்கர வீசிங். ஓ, என்னால வரவே முடியல. இப்போ இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, பட் ஸ்டில் அண்டர் மெடிகேஷன்ல தான் இருக்கேன் நான். கை கால்லாம் வலிக்கிறதா? வீசிங், பயங்கர வீசிங் எனக்கு. வீக்னஸா இருக்கு. இல்ல வீசிங் வீசிங் வீசிங்கா? ஓ, இதுக்கு போனேன் நானு, தொடர்ந்து கல்கட்டாக்கு போனேன். பின்னாடி உடனே ஹம்பி போயிட்டு வந்தேன். இந்த கண்டினியூஸ் வெதர் சேஞ்ச் வந்து ரொம்ப பெரட்டி எடுத்துருச்சு. ஆனா இந்த வருஷம் வந்து எக்ஸ்டெண்டட் வின்டர்னு தோன்றது எல்லா பக்கமும். ஆமா ஆமா ஆமா, எக்ஸ்டெண்டட் வின்டர். அமெரிக்கால குளிரே இல்ல. அமெரிக்கால பையன் டெக்சாஸ்ல இருக்கான், ஒரே ஒரு நாள் தான் பனி விழுந்தது, ஃபிளேக்ஸ் எல்லாம் விழுந்தது அப்படின்னு சொன்னா. இப்ப நார்மல் ஆயிடுத்து அப்படின்றான். அங்க 12 டிகிரி 13 டிகிரி. இங்க நார்த்ல இன்னும் குளிரோடைய இன்டென்சிட்டி குறையல. பொதுவா இப்போ பிப்ரவரி 15 நாள்னா நல்லா குறைஞ்சிருக்கும். பெங்களூரு இப்ப 2 நாள் தான் கொஞ்சம் நார்மலா இருக்கு. இந்த நாள் வரைக்கும் நல்ல. சொல்லுங்க பிரேமா மேடம், உங்க பேரை எப்படி இருக்கான்? நல்லா இருக்கு. ஒரேடியா வைண்ட் அப் பண்ணின்னு வரா ஜூன்ல. ஓ, ஆமா சூப்பர். உக்ரமான ரூபத்தை பார்த்தா நீங்க விஸ்தரணம் மட்டும் அடையும்னு சொல்லுங்க. வால்கனோவை பார்த்தா கண்ணும் தான் வெளியேறது, பயமும் தான் ஆகுது. டிவியில பாக்கறச்சுவே சுனாமிய பார்த்தாலும் அப்படிதானே ஆகுது. அப்படின்னு பயம் தான் வெளியேறது பயத்துல. ஆமா, பயம் பயம் அப்புறம் தான் வரும். கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் விழுந்த உடனே, முழிச்சுட்ட உடனே நம்ம இது எந்த வேகத்துல வருது, நம்ம இங்க உட்காந்துக்கு இது வருமே அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் தான் பெருசா இருக்கும். ஆச்சரியம் தான் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன், ஆச்சரியம் தான். அதுக்கப்புறம் என்ன, நீங்க கேமரா எடுத்து அந்த அலை பெருசா வரதை பார்த்தும் போது அவன் ஆச்சரியம் தான் வந்திருக்கும் முதல்ல. அப்புறம் தான் வந்து ஒரு செகண்ட்ல அவனுடைய மனசு விழிக்கும் போது ஆச்சரியம், மனசு அடங்கி புத்தி விழிக்கும் போது பயம். ஓ, நம்ம மாட்டின்ட்டோம்னா அப்படின்னு நம்மள கொண்டுருவோம் அங்க. ஆமா, ஒரு ரெண்டுமே சைமல்டேனியஸா இருக்க முடியாது. ஒரு மனசு அனுபவிக்கிறது. ஏற்படுறது மனசுலதான். லாஜிக்கலி தோணிட்டு நம்ம மாட்டிக்கு போறோம்னா பயம் ஏற்படுறது. பயம் வந்து நீங்க மனசுல அதோடைய ரிசல்ட். பட் பயம்ங்கிறது இன்டெலெக்சுவல் அனாலிசிஸ்னாலதான் வருது. பயம் வருது. பயம் வந்து மனசுல உதிக்கிறது, தெரிகிறது நமக்கு. ஏன்னா அனுபவிப்பது எல்லாமே மைண்டு தான், மனசு தான். ஸோ பயத்தை நாம் அனுபவிக்கிறோம் அப்படின்னா அது மனசுல வருது. பட் அதோடைய ரூட்ல வந்து இன்டெலெக்சுவல் அனாலிசிஸ் தான். நாளைக்கு ஃபெயில் ஆயிட்டோம்னா அப்படின்னு வந்தோடனே படிப்பு பயம் வருது. நாளைக்கு எல்லா இடத்துலையும் கடல்ல மூழ்கி போச்சுன்னா அப்படின்னு உடனே பேங்கை பத்தி பயம் வருது, நம்ம டெபாசிட் பத்தி பயம் வருது. ஆனா ஆச்சரியங்கிறது அந்த அனுபவத்துடைய ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். எதுவா இருந்தாலும், பாம்பு, நல்ல பாம்பு போடுது. நான் ஒரு தோட்டத்துல வந்து ஒத்தையடி பாதையில ஜாகிங் பண்ணின்னு மெதுவா ஓடின்னு போயிட்டு இருக்கிறேன். எனக்கு நான் ஒரு காலை தூக்கியிருக்கேன், அடுத்த காலை நான் கீழே, அந்த காலை கீழே வச்சிருந்தா பாம்பு மேல வச்சிருக்கணும். ஒரு நல்ல பாம்பு, நல்ல ஒரு 7 அடி 8 அடி அசுப்புன்னு அப்படி என்னை நோக்கி இப்படி திரும்பிட்டு அப்படி. எனக்கு அந்த செகண்ட் ஓ எவ்வளவு அழகா இருக்குன்னு தான் தோணுது.
அது கீழே தொட்டிருந்தா கொத்தி இருந்தா என்னுடைய கீழே பூமியில இருக்கிற கால் மேல பாதத்து மேல கொத்திருக்க முடியும். அவ்வளவு கிட்ட இருக்கும். ஒரு அடி 1.5 அடி 2 அடியில இருக்கும். கொத்திருந்தா கொத்திருக்க முடியும். ஆனா அந்த செகண்ட் நான் இப்பவும் நினைச்சு பார்க்கிறேன். எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏன் பயம் வரலன்னு. ஆச்சரியம் தான் ஃபர்ஸ்ட் வரும். பட் நம்முடைய சுபாவத்துல பயம் இருந்தா சட்டுன்னு பயம் உடனே பயமா கன்வெர்ட் ஆயிடும். ஆனா இதெல்லாம் நம்ம சும்மா வார்த்தை விளையாட்டு. இது அவரவர் அனுபவம். நம்ம என்ன பண்ண முடியல, எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, புரிய வைக்க முடியாது. இப்ப நான் சாந்தோம்ல இருக்கறச்சே எங்களது 5வது மாடி. அங்கேருந்து பார்த்தா பீச் தெரியும் இல்லையா? இந்த இதெல்லாம் வரச்சே காத்து ரொம்ப காத்து அடிக்கச்சே சத்தம் கேட்கும். அதோட இல்ல, அந்த அலைய பார்த்தாலே முதல்ல எனக்கு பயம்தான் வரும். ஆச்சரியம் வந்தது இல்ல. பயம் அது எங்கேயாவது இங்க வந்து நம்ம ஃபுல்லா இடிஞ்சு விழுந்துருமோ அந்த மாதிரி பயம்தான் வந்தது அப்ப எனக்கு. அப்படியா? ஓ, ஆமா, இருக்கும்ல. ஆச்சரியம் வரல. உடம்புல சில் இருக்குமா, மேய்ச்சல் இருக்குமா? இருக்கும். அது அது ஆச்சரியத்துடைய இம்பாக்ட் தானே. அது பயமும் கூடவே வருது நமக்கு. பட் நான் பயம்தான் ஃபர்ஸ்ட் முதல்ல வருது. அனுபவிக்கிறது ஆச்சரியம். இன்டெலெக்சுவலி அனலைஸ் பண்ணி கிடைக்கிறது பயம். இது உன்னுடைய ரொம்ப இன்செக்யூரிட்டி மனசுல ஃபீலிங் ஏற்கனவே செட் ஆயிருக்கிறதுனால அந்த அலையை பார்த்தோன்னே நம்ம இங்க வரைக்கும் வந்துருமோ அப்படின்னு நமக்கு வரும் பயம் வருது. ஆச்சரியங்கிறது ஒரு காட்சியை பார்த்தா ஆஹா அழகா இருக்கு அப்படின்னு தோணிச்சுன்னா அதுல நம்ம புத்திக்கு வேலை இல்லை. அது வெறும் மனசு அந்த காட்சியை அனுபவிக்கிறது, அவ்வளவுதான். அதுல அனுபவம் மட்டும்தான் இருக்கு. அப்புறம் இதுக்கு நீல கலர் இருக்கு, அங்க காவி கலர் இருக்கு, கீழே வெளிச்சமா இருக்கு, ஒளியா இருக்கு அப்படின்னு அதை அனலைஸ் பண்றோம். அப்புறம் அந்த முதல் செகண்ட் எக்ஸ்பிரஷன் ஆச்சரியத்தோட அனுபவம். ஏன்னா மனசு அதே அந்த புயல் கடந்த அப்புறம் பார்த்தோம்னா அலை அப்படியே நல்லா போகும். அப்ப அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும், இவ்வளவு பக்கத்துல நம்ம இருக்கோமா அப்படின்னு. இருக்கலாம். அவரவர் சப்ஜெக்ட் அவரவருடைய இதுல. எனக்கு அப்படி தோணித்து. ஸ்ரீராம், நீங்க ஏதோ சொல்ல வரீங்க, அன்மியூட் பண்ணிருக்கீங்க. இல்ல நமஸ்காரம். பேசிக்கலி எனக்கு இத நீங்க சொல்ற அந்த இதுதான் எனக்கு தோணிட்டு இருந்தது. தட் இட்ஸ் a குட் வே டு திங்க் ஆஃப் இந்த பகவான். அந்த விதத்துல அது பிரம்மாண்டமாகவும் இருக்கு, ஆச்சரியப்படக்கூடிய so many things we can இது விஷுவலைஸ் இந்த ஸ்லோகத்தை கான்டெம்ப்ளேட் பண்ணானக்கு. ஒரு தாட் எனக்கு என்ன வந்ததுனாக்க, இந்த சாப்டர் 2 11 to 20 24 வரைக்கும் பார்த்தேன்னா அதுல the abstractness or what you call the இந்த நிராகார அதுல இந்த நிராகார ஸ்வரூபத்துக்கு டெஃபினிஷன்ஸ் ஆகும். இப்ப இதுல இது ராதர் மாயா இது அது ரஹித மாயா ரஹித ஆத்மன். whereas here it is more like a maya sahita atman, where the description of Brahman with maya's influence on it. இல்லாட்டா உங்களுக்கு இந்த இமேஜரி வர முடியாது இல்லையா அப்படின்ற மாதிரி எனக்கு பட்டது இந்த between the two. But surely these are aspects on which நம்ம the contemplation is made possible. இதுவும் சரி, இந்த விபூதி யோகமும் பார்த்தோம்னா நீங்க முன்னாடியே சொல்லியிருக்க இந்த 7 இருந்து 12 வரைக்குமே so many, including க்ஷேத்ர அது 13th எல்லாத்துலயுமே உங்களுக்கு அந்த கடவுள் தன்மையை நிறைய டெஃபினிஷன்ஸ் வந்துருக்கு. போத் அட்ஜெக்டிவ்ஸாகவும் வருது, இது விபூதிகளாகவும் வருது, ரெண்டு விதத்துலயும் வருது. ஸோ இது இஃப் யூ கேன் கம்பைல் திஸ் யூ வில் கெட் அ குட் கிராஸ்ப் ஆஃப் பரமாத்மா. நீங்க அந்த 2:11 24 மைக்ரோ லெவல் பரமாத்மா ஆத்மா.
அது இது பேதம் மேக்ரோ. இல்லைங்கிறதுனால அதையும் நான் ஆத்மாவோட அம்சமா இருக்கிறதுனால ஐம் ஜஸ்ட் டேக்கிங் இட் அஸ் பரமாத்மா இட்செல்ஃப். அது பட் கரெக்ட். நீங்க சொல்றது ரைட். நீ அது வந்து மைக்ரோ ஜீவாத்மாவோட லெவல், இது மேக்ரோ லெவல். கரெக்ட். பரமாத்மா. சந்தோஷம். சரிங்கண்ணா, யாரும் பேச வரலைன்னா முடிக்கலாம். ஓம் யோகேஷம் சச்சிதானந்தம் வாசுதேவம் பிரஜப்ரியம் தர்ம சம்ஸ்தாபகம் வீரம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் ஸ்ரீகிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். चले. जय श्री कृष्ण. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். நமஸ்காரம்.